எம்முடைய குரு ஞானகுரு ஸ்ரீ வேணுகோபால் சுவாமிகள் சத்குருதேவர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்களை வணங்குகின்றேன். இந்த பக்தி திருவிழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாமோ விஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஞானத்தோடு நம்முடைய வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றதா, அஞ்ஞான வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்று சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாமோ ஒரு சூரிய குடும்பத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதுபோன்று எத்தனையோ சூரிய குடும்பங்கள், பல ஆயிரம் சூரிய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அத்துணை சூரிய குடும்பங்களையும் இயக்குவது யார்? உருவாக்குவது யார்? ஆதியில் சக்தியாக இருக்கும் ஆதிசக்தி, பரம்பொருளாக இருக்கும் சிவபெருமான், இயக்கத்திற்கு அதிபதியாக இருக்கும் திருமால், நான்முக கடவுளாக இருக்கும் பிரம்மதேவர் ஒன்றிணைந்தே இந்த பிரபஞ்சத்தை இயக்குகின்றார்கள், வழி நடத்துகின்றார்கள் என்பதனை நமக்கு புராணங்களின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். தேவர்களும் அசுரர்களும் பிரம்மதேவரிடத்தில் செல்லுகின்றார்கள். எங்களுக்கு முக்தி தரக்கூடிய அமுதம் எங்களுக்கு தந்தருங்கள் சுவாமி என்று விண்ணப்பிக்கின்றார்கள். பிரம்மதேவரும் சரி என்று சொல்லி திருமாலிடத்தில் இந்த செய்தியை தெரிவிக்கின்றார். திருமாலும் அதற்கு ஒப்புக்கொள்ளுகின்றார். பார்க்கடலில் மேரு என்ற மலையை மத்தாக வைத்து வாசுகி என்ற பாம்பை கயிறாக உருவாக்கி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் இன்னொரு பக்கமும் நின்று, நீங்கள் வேகமாக கடைந்திடுங்கள், நான் கூர்மை அவதாரம் எடுத்து இந்த மலைக்கு அடியில் நான் தாங்கி பிடித்து கொள்ளுகின்றேன் என்று திருமால் சொல்லி அவ்வண்ணமே அவர் செய்கின்றார். தேவர்கள் வால்பாகத்திலும் அசுரர்கள் தலைபாகத்திலும் நின்று வேகமாக கடைகின்றார்கள். அவ்வாறு கடைந்திடும் போது வாசுகி என்ற அந்த பாம்பு விஷத்தை கக்குகின்றது. அவ்வாறு கக்கும் அந்த விஷமானது மலை முழுவதும் படருது, தேவர்களை தாக்குகின்றது. தேவர்கள் எல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்கள். இந்த விஷத்தினால் அலறுகிறார்கள். நாம் மாண்டு விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள், அஞ்சுகின்றார்கள். எஞ்சியிருந்த தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடத்தில் சென்று முறையிடுகின்றார்கள். நடந்த சம்பவங்களை விவரிக்கின்றார்கள். சிவபெருமானும் வேகமாக விரைந்து வந்து அங்கு பரவி இருக்கக்கூடிய அந்த ஆலகால விஷத்தை தன்னுடைய கையில் ஏந்துகிறார். அந்த ஆலகால விஷத்தை நான் அப்படியே விழுங்கி விடுகிறேன் என்று கூறி அவ்வண்ணமே அதனை விழுங்குகின்றார். அருகில் இருக்கக்கூடிய பார்வதி தேவியோ சிவபெருமானின் தொண்டை பகுதியை சற்று அழுத்தம் கொடுக்க விஷம் அங்கேயே தங்கிவிடுகின்றது. எஞ்சி இருக்கக்கூடிய அந்த அமுதம் மலை முழுவதும் படருகின்றது. தேவர்கள் அந்த அமுதத்தை உட்கொள்ளுகின்றார்கள், சாப்பிடுகின்றார்கள், இன்புற்று வாழுகின்றார்கள். நாம் வாழும் இந்த பூமி எவ்வாறு உருப்பெற்றது என்பதனை தான் இந்த கதையின் மூலமாக நமக்கு மெய்ஞானிகள் தெளிவுபடுத்துகின்றார்கள். மேரு என்பது சிறு சிறு அணுக்களாக பெரும் கோளாக உருவானதுதான் நம்முடைய பூமி. பூமியினுடைய மையப்பகுதியில் அடியில் யார் வீற்றிருக்கின்றார்? கூர்மை அவதாரமாக திருமால் அவர்கள் வீற்றிருக்கின்றார். எப்படி? பூமியினுடைய வட துருவத்தில் மேல் தட்டில் சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அங்கு அமர்ந்து பார்வதி பூமியினுடைய பார்வையில் விண்ணில் வரும் ஆற்றல்களை, சக்திகளை பூமிக்குள் அனுப்பி அதில் உள்ள விஷங்களை கழுத்து பகுதியில் நிறுத்தி
அமுதத்தை இந்த பூமிக்குள் காற்று மண்டலங்களாகவும் நீர்நிலைகளாகவும் தாவரங்களாகவும் உருப்பெற செய்து வழிவகுத்து கொடுக்கின்றார் சிவபெருமானும் பார்வதியும். ஆக பூமியினுடைய மனமும் விண்ணில் இருந்து வரக்கூடிய மனமும் இரு மனமும் ஒரு மனம் ஆகும்போது அங்கு திருமணம் ஆகின்றது. ஆக திருமணம் ஆகும்போது விண்ணிலிருந்து வரக்கூடிய உணர்வின் அணுக்கள் கூட்டங்களாக அங்கு கூடிவிடுகின்றது, பனிப்பாறைகளாக மற்றும் ஆற்றலாக அங்கு கூடிவிடுகின்றது.